ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா இந்த காலகட்டம் ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் பயனுள்ள ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா, இல்ல நீங்க எதிர்பார்க்காத வகையில திருப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்க போகிறதா என்பதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். கடவுளுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தால் கண்டிப்பா விதிப்படி உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு அப்படிங்கறத நிச்சயமா நம்ம சொல்லலாங்க. சோ கடவுளுடைய இந்த அற்புதமான நிகழ்வு காரணமாகவும் சரி, கிரகங்களுடைய சேர்க்கை காரணமாகவும் சரி, இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான கிரக பயிற்சியினுடைய காரணமாகவும் சரி, கண்டிப்பா 12 ராசினியர்களுக்கும் எதிர்பார்க்காத விஷயங்கள் ஒவ்வொன்றாக உங்க வாழ்க்கையில நடக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆடி மாதம் முடிவதற்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் இருக்கிறது. இந்த ஆடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான மாதமாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ இந்த ஆடி மாதமும் இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதியில் சேர்ந்து வரும்பொழுது கண்டிப்பா நல்ல வித மாற்றங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையில ஏற்பட போகிறது என்பதையும் நம்ம தெரிவிக்கலாம். ஸோ இன்னைக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசி நேயர்களுக்கு தான் என்ன நடக்க போகிறது என்பதை நம்ம பார்க்க போறோம். கடவுளே நினைத்தாலும் ரிஷப ராசி நேயர்களுக்கு உங்க வாழ்க்கையில விதிப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நடக்க போகிறது என்பதை நம்ம நிச்சயமா சொல்லலாங்க. பொதுவாகவே ரிஷப ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்த நபராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு மனப்பான்மை இவர்களுக்கு எப்போதுமே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ரிஷப ராசினியர்கள் தன்னை பற்றி அதிகமாக யோசிக்காமல் மற்றவர்களை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபர் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல குணம் படைத்த ரிஷப ராசினியர்களுக்கு தான் ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு என்ன நடக்க போகிறது, என்ன மாதிரி சம்பவத்தை நீங்க நேரடியாக சந்திக்க போறீங்க என்பதை நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். ஸோ கண்டிப்பா ரிஷப ராசினியர்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து பயன்பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோல சொல்லியிருக்க பலனுக்கு ஏற்றவாறு கண்டிப்பா நீங்க நடந்து கொள்ளலாம். ரிஷப ராசினியர்களுக்கு பல வழிகளில் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிகளின் படி உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக யார் இருக்கிறார் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்கிறார். இந்த சுக்கிர பகவான் இருக்கக்கூடிய இந்த காரணத்தினால் கிட்டத்தட்ட இந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு பல்வேறு விதமான மாற்றங்களை நீங்க சந்திக்க போறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில 5வது வீட்டில் சுக்கிர பகவான் இருக்கிறார். சனி பகவான் பாத்தீங்கன்னா 11வது வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். ராகு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். குரு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இது அனைத்துமே வக்ரமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இப்ப இருக்குங்க. இந்த கிரக நிலைகளை உங்களுடைய காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சியை பெற்று தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரகங்களுடைய அடிப்படையிலையும் பார்க்கும் பொழுது கண்டிப்பா ரிஷப ராசினியர்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இப்ப நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வும் இப்ப இருக்கிறது. இந்த கிரக நிலை அடிப்படையில தான் காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரிஷப ராசினியர்களுக்கு மகிழ்ச்சியை பெற்று தரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கிறது. உங்களுடைய காதல் உறவுகள் ஆழமாகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. திருமணமானவர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமாக இருக்கலாம். உங்களுடைய மனைவிடம் இருந்து சில மகிழ்ச்சியான செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இந்த நேரம் உங்களுடைய நிதி நிலைமைக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த காலகட்டம் நீங்க எவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்களோ அவ்வளவு வருமானம் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலை செய்பவர்கள் எந்த குறுக்கு வழிகளையுமே நீங்க இந்த நேரத்துல தவிர்ப்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமா நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போதுமே ரிஷப ராசினியர்கள் நேர்மையாக உழைத்து நேர்மையான பாதையில செல்வது மட்டுமே நல்லது. நேர்மையை நீங்க கடைபிடிக்காமல் தவறு விட்டீங்கன்னா கண்டிப்பா அதன் மூலம் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை வருங்க. இந்த பிரச்சனை எல்லாமே சமாளித்து வருவதற்கு நீங்க நேர்மையான வழிகளில் செல்வது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. அதனால கடினமான பாதையா இருந்தாலும் நேர்மையாகவே எதையுமே செய்திடுங்க. குறுக்கு வழியில செல்லாமல் நீங்க இருப்பதுதான் இப்ப உங்களுக்கு நல்லது. சில ரிஷப ராசினியர்களுக்கு வேலையில் பார்த்தீங்கன்னா நிறைய சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு.
தொழிலதிபர்களாக இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு உங்களுடைய தொழிலில் இருந்து நல்ல நிதி நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பு இப்ப ஏற்படும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவனத்தை நீங்க அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் இதுல கவனத்தை செலுத்த வேண்டுமோ அதில் மட்டுமே கவனத்தை செலுத்துவாருங்க. படிப்பில் நீங்க கவனத்தை தவறி விட்டீங்கன்னா கண்டிப்பா தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு. கண்டிப்பா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பையுமே நீங்க இழந்துடுவீங்க. ஸோ படிக்கும் போதே நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல வாய்ப்புகளை தேடி போறது தான் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ கவனமா செயல்படுங்க. பல நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய கவனத்தை இந்த நேரத்தில் ஈர்க்க செய்யலாம். இளைய சகோதர சகோதரிகளுடனான உறவுகள் இப்போ உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் ரிஷபராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்கு, பொருளாதார ரீதியா ஏதாவது நன்மை இருக்கா, நிதி சார்ந்த விஷயத்துல ஏதாவது மென்மேலும் கஷ்டங்கள் ஏற்படுமா என்பதையும் கண்டிப்பா நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு தான் இப்ப நீங்க நடந்து கொள்ளணும். குடும்ப சூழ்நிலை இப்ப பாத்தீங்கன்னா ஏற்ற தாழ்வுகள் நிறைந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்றமா இருந்தாலும் இரக்கமா இருந்தாலும் எப்படியெல்லாம் சமாளித்து குடும்பத்தை நடத்த வேண்டுமோ அப்படி செயல்படுவது தான் இப்போ உங்களுக்கு முழுக்க முழுக்க நல்லதுங்க. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் பிரச்சனை கிடையாது, எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. வெளிநாட்டில் படிக்க விரும்பக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா நீங்க இந்த விஷயத்துல ஏதாவது ஒரு வகையில முயற்சி செய்து இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதன் மூலம் நீங்க பாசிட்டிவான பலனை பெற்று வெற்றியை அடைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியா பார்க்கும் பொழுது இதயம் தொடர்பான பிரச்சனைகள் மற்றும் தொற்றுகள் குறித்து நீங்க கவனமாக இருக்கணும். அதாவது இதயம் தொடர்பான பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது லேசான வழியாக இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டுக்கொள்வது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி தொந்தரவு ஏற்படும் போது அலட்சியமா இல்லாமல் கவனமா செயல்படுங்க. சிறிய பிரச்சனை ஏற்பட்டாலும் உடனடியாக கவனித்துக் கொள்வதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதனால நீங்க பெரிய பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கப்பட்டு ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான நன்மைகள் கிடைத்து இருந்தாலும் ஆரோக்கிய ரீதியாக சிறு தொந்தரவு சிறு பாதிப்புகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கு. அதனால இந்த ஒரு விஷயத்துல மட்டுமே நீங்க கவனமா செயல்படுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிஷபராசினியர்களுக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில கிரகங்களுடைய அடிப்படையில் என்னென்ன நடக்க போகிறது என்பதை விரிவாக பார்த்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ.